போதும் போதும். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த யூடியூப் சேனலில் 500 பாட்டு பாடி யூடியூப் சேனலை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கோம். மீண்டும் சொல்லிக்கிட்டு தான் வரும். இப்போ போகிற காலகட்டத்துக்கு இயற்கையினுடைய சிறப்பு 20 தான், 80 மறைஞ்சு நிற்கிது. செயற்கையினுடைய சிறப்பு 200 தாண்டிட்டு வருது. அது அப்பாளுக்கு அனுகிரகத்தில் என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம பழைய புராணங்கள்லாம் மறைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த இயற்கையினுடைய சிறப்பை இருந்து இயற்கை பகநாயனார் இவர் காவேரி பட்டணம் பிறந்து வாழ்ந்தவர் இயற்கை பகநாயனார். இவருக்கு அந்த கிராமத்திலே 175 பிறந்து சொத்து. எங்கே பார்த்தாலும் வளர்ச்சியிலையா இவருடைய எக்கச்சக்கமான தொழில் விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. யார் நிதியில் நீர் அணிஞ்சு யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவர் இந்த இயற்கை பகநாயனார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடைய அவர் ஒரு நாள் ஈஸ்வரன் பார்த்தார். என்ன இவர் எதை கேட்டாலும் கொடுத்துட்ருக்காரு, சரி நம்ம போய் கேட்போன்ட்டு தாடி கீடி வச்சுக்கிட்டு, அப்பா இயற்கை பகநாயனாராய் அப்படி ஐயா அடியாரே சிவடியாரே பாருங்கன்ட்டு காலில் விழுந்து கும்பிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். இவர் வந்த உடனே தன்னுடைய மனைவியார் வந்த அம்மையார் அடுப்பாண்ட போய் கரண்டி கரெக்டாக வச்சுட்டு அடியார் என்ன வாய்க்கு ருசியாக கேட்பாரோன்னு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. நான் வடக்கையிலேருந்து வந்துட்டு இருக்கேன்பா. வரும்போது சில பேர் சொன்னாங்க இயற்கை பகினார் எதனாலும் கேட்டால் தாராரு, அப்படிப்பட்ட ஒரு வல்லமுடையவர் அவரை போய் அப்படி ஒரு சிவபெருமான் மேலே அவ்வளோ பக்தியாக இருக்காரு அப்படின்னு. அப்போ சரி போய் பார்க்கலாம் வந்தேன். ஐயா அனைத்தும் இறைவனுடைய அருளில் இதெல்லாம் நிறைஞ்சது, அவனுடைய பொருள் தானே. நான் அவனுக்கு அடியாருங்களுக்கு நான் தொண்டு செய்து அதை விட எனக்கு என்ன வேண்டும் பாக்கியம். சரி சுவாமி உங்களுக்கு என்ன எது வேணாலும் கேட்டால் தருவியா? தருவோம் சுவாமி. நான் சன்னியாசியாக இருந்துட்டேன். உன் மனைவி கொஞ்ச நாள் எனக்கு வேணும்னா நானும் ஒரு குடும்பத்தை நான் வாழ்ந்து பார்க்கணும் ஒரு ஆசைப்பாரு. உடனே இயற்கை பகை சேர்ந்த உடனே சிரிச்சாரு. என்னப்பா சிரிக்கிற? ஐயா என்கிட்ட இருக்கிற பொருளை தானேயா கேட்டீங்க, அத்தனையும் இறைவனுடையது. இல்லாத பொருளை கேட்பீங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன், அதனால தான் நான் சந்தோஷத்தில் சிரிக்கிறேன். தன்னுடைய மனைவிட்ட போனார். என்னை ஒன்று தாராவாத்தன்னார். கரண்டி கீழே போட்டார். ஈஸ்வரன் பார்த்தார். என்னப்பா இது வந்த வேலை ஒரு நிமிடத்தில் முடிஞ்சிருச்சு, சரி என்ன பண்ணுறது என்பார். அப்பா உன் மனைவிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், திருவாரூர் வரைக்கும் கொண்டாந்து உன் மனைவி விட்டுறியா? உன விட்டுரு சுவாமி அப்படின்னு சுற்றத்தாருக்கெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதுக்குள்ளேயும் இல்லையே இல்லையே என்னாத இயற்கை வகை நாயனார், இல்லையே என்னிடம் இல்லையே என்னாத இயற்கை வகை நாயனார், என்னிடம் இருக்கும் பொருள் அனைத்தும் ஈதனிடம் ஈதன் தரும் பொருளே, இல்லையே இல்லையே என்னாத இயற்கை பகை நாயனார், இந்த உலகினில் இதனிடம் தன் மனைவி கேட்டதற்கு தந்தாரே, இந்த ஜெகத்து இப்படி ஒரு பெருமை நாம் கண்டதில்லையே, இல்லையே இல்லையே இயற்கை பகை நாயனார். சுவாமி ஏன்டி இறைவன் தந்த பொருளை தானே கேட்டீங்க, வாங்க போவோம் இயற்கை திருவாரூர் வரைக்கும் போவோன்ட்டு சுற்றத்தெல்லாம் எல்லாம் வழிமறிச்சு, அட சண்டாளா அவர் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, அவருடைய மனைவியை கேட்கிற எப்பேற்பட்டுடாவும் உனக்கு குணம் வந்தது என்று கத்தியும் கடப்பாரம் கோடாரையும் எடுத்துக்கிட்டு அவரை எதிர்த்து ஒடியாடுறாங்க. அப்போதான் ஏக பகையா என்னை காப்பாத்து, சீரியஸ் மதம் ஒரு மான் மாறி அவனக்கூடாது. இந்த இயற்கை பகை நாயனாருக்கு ஒரு மான் மாறியான ஒரு குணம். அந்த குணம் என்னானது, சீரிய சிங்கம் போல் மதம் கொண்ட யானை போல் கதறி அனைத்து எதிர்த்து வெட்டுண்டு தொலை உண்டு ஆவேசமாக அந்த அடியார் மீது ஒரு அடிபடாத அளவுக்கு திருவாரூர் கொண்டு சென்று வைத்தார். திருவாரூரில் வந்த பிறகு
இயற்கை பகையா திருவாரூர் வந்துருச்சு. தன் மனைவியார் தன் கணவனையே பார்த்து நிற்கிறார். சாமி என்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு பார்த்து கொண்டு நிற்கிறார். ஆனால் இறைவன், அப்பா திருவாரூர் வந்து விட்டது, நீ செல்லலாம் என்றார். ஆனால் இறைவனிடம் வரங்கிட்டு அடியனே என்று இறைவன், ஏன்னா இறைவன் தன்னுடைய மனைவி நம்மகிட்ட தந்தான். தன் மனைவி அவன் பார்க்கிறானான்னு பார்த்தார், பார்க்க இல்லை. இறைவனை பார்த்து திரும்பினார். பார், எப்பேற்பட்ட வல்லமை உடையவர், தந்த பொருளை தாம் பார்க்கக்கூடாது என்று. உடனே இறைவன் ரிஷிப வாகனத்திலே வந்து அலறு சத்தம் கேட்டோம். திரும்பி பார்த்தார், ரிஷிப வாகனத்தில் சிவ பார்வதியுடன் இவருக்கு காட்சி கொடுத்து அந்த வெற்றுண்ட கொலை உண்ட உயிரெல்லாம் உண்டாக்கி, இயற்கை பகையா நீ சிறிது காலம் இந்த உன்னுடைய சிறப்பான அந்த நாட்டிலே வாழ்ந்து மக்களுக்கு சிவ அடியார்களுக்கு பல துண்டுகளை செய்து என் திருவடி வந்து சேர்வாயா என்று சொல்லி சென்றார். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. பிடிபி சேனலிலே இயற்கை பாக நாயருடைய பெருமையை பாருங்க. ஒரு வீடியோ நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம்.